அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆறுமுகம், பள்ளிப்பாளையம் சேர்ந்தவன். நாங்கள் வந்து கழகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவங்க கழகம் துவங்கினதுலேருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை மட்டும்தான் தாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் அதில் வந்து மேலை பிரதிநிதியாக இருந்திருக்கேன், எம்ஜிஆர் இளைஞரணியில் இருந்திருக்கேன், ஒன்றிய பேரவை துணைச்சலாக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து அம்மா இருக்கும் போதே நாங்கள் பேரவை துவங்கினோம், புரட்சித்தலைவி ஜெயலலிதா பேரவைன்னு துவங்கியிருக்கோம். அம்மா சென்ற வேட்டு எங்களுக்கு அனாதையாக இருந்தோம். அந்த அனாதையாக நிற்கும் போது எங்களுக்கு வந்து சின்னம்மா வந்து தாய்க்கு தாயாக இருந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருந்திருக்குங்க. அந்த துரோகிகளுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக நான் வரப்போகிறோம். ஏன்னா எங்கள் புரட்சி தாய் சின்னம்மா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்காங்க. எங்கள் அம்மாவை நம்பி நாங்கள் எதில் வேணாலும் நிற்போம். ஏன்னா எங்கள் அம்மா காட்டுறத திசை எங்களுக்கு. எனக்கு என்னுடைய தாய்க்கு முன் என்னுடைய சின்னம்மா தான். அந்த அளவுக்கு தான் நான் கட்சியில் இருக்கேன். நான் யாருக்கிட்டையும் எந்த இதுவும் கிடையாது. எனக்கு தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் 100 ஆண்டுக்கு மேல இந்த கழகம் இருக்கணும். சின்னம்மா தான் எங்களுக்கு தெய்வம். சின்னம்மா மட்டும் ஒரு குரல் கொடுத்தா போதும், நாங்களை எந்த நேரமும் பணி செய்ய காத்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து சின்னம்மா தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், மீட்டெடுக்க முடியும். இன்னைக்கு கட்சி வந்து அனாதையா நின்னுது. அந்த அனாதையா நிக்கின்ற போது அம்மா இறந்த உடனே யார் காப்பாத்தினா? சின்னம்மா தானே காப்பாத்தினாங்க. உன்னை யார் ஆட்சியில் உட்கார வச்சா? காலு தவந்துட்டு போய் யார் உட்காந்தா? சின்னம்மா காலில் விழுந்ததானே போய் உட்காந்த. நீ அதெல்லாம் கொஞ்சமாவது சிந்திச்சு பாத்தியா? இல்ல நீ சொந்தம் பந்தம் தான் வேணும்னு போறிய. சின்னம்மா என்ன அனாதையா? எங்களுக்கெல்லாம் தாய் பிள்ளைங்க நிறைய இருக்கிறோம், குழந்தைங்க நிறைய இருக்காங்க. அவங்களாம் நினைச்சா எதை வேணாலும் நாங்களாம் சாதிப்போம். சின்னம்மா தான் இந்த அதிமுகவை மீட்டெடுத்து மீண்டும் இந்த தமிழகத்தில் மக்கள் ஆட்சி, எம்ஜிஆர் சொன்னது போல இன்னைக்கு அதிமுக ஆட்சி தான் வரும்.